வணக்கம் மக்களே, தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் முக்கிய செய்தி. பிஜேபி டு ஏடிஎம்கே. பாஜகவிற்கு சென்ற மாஜி எம்எல்ஏ மீண்டும் அதிமுகவிற்கு பல்டி அதிர்ச்சி. அண்ணாமலை. அதிமுக பாஜக மோதல். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலால் அதிகார பேட்டி காரணமாக பல பிளவுகளாக பிரிந்து கிடக்கின்றன. ஸோ இந்த சூழ்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்த இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இணைந்து சந்தித்த தேர்தலில் தோல்வி பரிசாக கிடைத்த அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவிற்கு எதிராக கருத்துக்களை கூறத் தொடங்கியது. இதற்கு அதிமுக நிர்வாகிகள் பதிலடி கொடுத்தனர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட பாஜக வளர்ந்து விட்டதாக கூறி அவர்கள் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை தங்கள் அணிக்கு இழுத்தனர். ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட மாஜி எம்எல்ஏக்கள் இணைந்தது அதிமுகவிடையே அதிர்ச்சியை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையே பதிலடி கொடுக்குற வகையில் பாஜக இணைந்து முக்கிய தலைவர்கள் பொறுப்பில் இருந்து நிர்வாகிகள் தங்கள் அணிக்கு அதிமுக பார்த்திங்கன்னா இழுத்திருக்காங்க மீண்டும். ஸோ இப்படி இரண்டு கட்சிகளுக்கும் இடையே மோதல் உச்சத்தில் தொட்டது. இனி பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று நிலைப்பாட்டை அதிமுக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அதிமுகவில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னசாமி கடந்த ஆண்டு பாஜகவில் இணைந்தார். அங்கு அவருக்கு உரிய மரியாதை கிடைக்காத காரணத்தினால மீண்டும் அதிமுகவே பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் அதிமுக தலைமை அலுவலகம் வந்தனர். தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். இதுக்கு தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அண்ணா தொழிற்சங்கம் பேரவை முன்னாள் செயலாளர் சின்னசாமி எம்எல்ஏ பொதுச் செயலாளராக எடப்பாடி பார்த்திங்கன்னா பழனிசாமி சந்தித்திருக்காங்க. ஸோ அதிமுக மீண்டும் பார்த்திங்கன்னா இணைத்து கொண்டாங்க அப்படின்றத மாதிரி வருது. மீண்டும் பாஜகவில் நிறைய ஆட்கள் அதிமுகவிலே இணையிருந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ, அதாவது ஓபிஎஸ் சசிகலா எல்லாமே இருந்தாங்க. ஸோ மீண்டும் அந்த மாதிரி ஒரு கோட்டையை கட்டுவேன் அப்படின்னு சசிகலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.